இனியன் ராபர்ட், திமுக கூட்டணி எதை இந்த மக்கள் முன்னாடி வைத்து பிரச்சாரத்தை முன்னெடுக்க போகுதுங்கிற ஒரு கேள்வி. இன்னொன்று, உறுதியாக காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருக்கா, இந்த தேர்தலை சந்திக்க போகுதா? இல்ல, அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். காங்கிரஸ் திமுக தான் பயணிக்கொண்டதுல மாற்று கருத்து இருக்க வேண்டாம். ஏன்னா நாடாளுமன்றத்துல காங்கிரஸுக்கு திமுக எண்ணிக்கை தேவை. அதனால அந்த தலைப்பை நம்ம விட்டுட்டு நேற்று வரைக்கும் பிரவீன் சக்கரவர்த்தியா இருக்கட்டும், மாணிக்கம் தாகூரா இருக்கட்டும், கார்த்திக் சிதம்பரமா இருக்கட்டும், அவர்கள் தெரிவிக்கிற கருத்து விசில ரொம்ப ஊதுறாங்க. அதுக்காக தான் நான் திருப்பியும் சொல்றேன், திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களுக்கும் தமிழ்நாடு காங்கிரஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரே சொல்லிட்டாரு. காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தகவல் இல்ல தர பகுப்பாய்வு பிரிவினுடைய தேசிய தலைவரா இருக்கிறாரு. எப்படி சம்பந்தம் இல்லாம இருக்கு? இல்ல சார், அது 12வது 13வது அணி, அதாவது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியில இளைஞர் அணி, மாணவர் அணி, மகளிர் அணின்னு ஒரு 12வது 13வது அணியினுடைய தலைவராக இருக்கின்ற பிரவீன் சக்கரவர்த்தி கருத்தெல்லாம் நாங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கருத்தெல்லாம் எடுத்துக்க முடியாது. இது ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு திமுக கூட்டணி வேணுமா வேணாமன்ற விவாதத்துக்கு போனாங்க. அது தலைவர் ராகுல் காந்தி முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். கூட்டணி குறித்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி முடிவு எடுக்கின்றார். அப்போ இன்னைக்கு நம்ம இந்த கூட்டணியில பயணிக்கிறோம். இந்த நிமிடம் வரைக்கும் நம்ம திமுக தான் இருக்கோம். சந்தேகம் யாருக்கு இருக்க வேண்டாம். ஆனா இங்க ஒரு கொள்கை கூட்டணியாக இருக்கிறது. தமிழ்நாட்டுல பிற்படுத்தப்பட்ட ஓபிசி மக்களுக்கான கேஸ்னஸ் குறித்து இந்த கூட்டணி தான் பேசுதீங்க. ஆனா இப்ப இவர் சொன்னார்ல, இந்த சோ கால்டு தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு கூட்டணி உருவாக்கி இருக்காங்கல்ல, இந்த கூட்டணியுடைய அடிப்படை என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஓபிசி ஜாதிகளினுடைய சோசியல் இன்ஜினியரிங் மூலமாக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு குறுக்கோழி தான் இந்த கூட்டணி. அப்படி இதை தாண்டி வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. யூபியில பீகார்ல பண்ற மாதிரி அரசியல தமிழ்நாட்டுல பண்ண முடியுமா அப்படின்றதுக்கான ஒரு முயற்சி தான் அது. ஆனா இங்க என்ன யதார்த்தம்னா, இங்க பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய அரசியலை இங்க திமுகவும் அதிமுகவும் நீண்ட நெடிய காலமாக கட்டுக்குள் வச்சிருக்காங்க. அதனால இங்க அதிமுக தன் பக்கம் இழுப்பதுனால ஒரு பகுதி வாக்கு தன் பக்கம் இழுக்க முடியுமா, பிளஸ் ஒரு ஜாதி கட்சிகள் உள்ள வச்சுக்கிட்டு ஒரு ஈக்குவேஷன் அவங்க போட முயற்சி பண்றாங்க. இதுதான் நேத்து நடந்த மாநாட்டினுடைய வெளிப்பாடு. வேற ஒண்ணுமே கிடையாது. இதுல அவங்க பின்னாடி 1008 விமர்சனங்கள் வச்சாலுமே, அவங்க இந்த சிஎம்சின்னு சொன்னாலுமே அதை பத்தி பேசுறதுக்கு பிஜேபி எந்த தகுதியும் கிடையாது. ஆனா இந்த ஈக்குவேஷன் ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா தமிழ்நாட்டுல இந்த ஜாதிகளை வச்சு பெரிய அளவுல அரசியல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிக குறைவுங்க. இருக்கிறாங்க, ஒரு சில பேர் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் பிஜேபி கூட இருக்கிறாங்க. சமூக நீதி அரசியல் தான் தமிழ்நாட்டுல எந்த கட்சி சார் ஜாதி பின்புலம் பார்க்காம, சமூக பின்புலம் பார்க்காம அந்த தொகுதியில வேட்பாளர் நிறுத்துறாங்க? இல்ல சார், ரெப்ரசன்டேஷனல் பாலிடிக்ஸ், அதாவது ஒவ்வொரு சமூகத்துக்குமான பிரதித்துவம் என்பது வேணும். அதுல திமுகவும் காங்கிரஸும் விடுதலை சிறுத்தைகளும் இடதுசாரிகளும் அதுல ஒருமித்த கருத்தோடு இருக்கும். அதுல அதிமுகவும் பாஜகவும் இருக்குன்றதான் என்னுடைய வேண்டுகோள். ஆனா இவங்க அந்த பிரதித்துவம் சார்ந்தவங்க போல, அதாவது அந்த சமூகத்தினுடைய பிரதித்துவம் பத்தி இவங்க பேசல, இந்த சமூகத்தினுடைய ஒருங்கிணைப்பு பண்றாங்க. அதுதான் இங்க பிரச்சனைங்க. இங்க இந்த சமூகங்களை ஒருங்கிணைக்கல. இந்த கூட்டணி, திமுக காங்கிரஸ் கூட்டணி ஜாதிகளை ஒருங்கிணைத்ததன் மூலமாக மற்ற ஜாதிகளுக்கு எதிராக, மற்ற மதங்களுக்கு எதிரான ஒரு கூட்டணியை கட்டமைக்கல. இங்க பிரதித்துவம் பத்தி பேசுறோம், அவங்க அதை பண்ணல. அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு சில ஜாதிகளுடைய வாக்கு வங்கியை ஒருங்கிணைக்க முடியுமா, அதன் மூலமாக இந்துத்துவ சிந்தனை விதைக்க முடியுமா அப்படின்ற ஒரு ட்ரை பண்றாங்க. தேர்தல் அரசியல்ல வாக்கை ஒருங்கிணைக்கணும், வெற்றி பெறணும், அதை நோக்கி தானே பயணிப்பாங்க. இப்ப நேற்று பிரதமர் ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காருல்ல, இந்த அரசு, இந்த திமுக அரசு ஊழல், மாஃபியா, கிரைம் என்று சிஎம்சி அரசுன்னு சொல்றார். போதையின் பிடியில இளைஞர்களை கொடுத்து விட்டு இந்த அரசு, அதுல இருந்து மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்றாருல்ல, இது முக்கியமான விஷயமா படலையா? பேசு பொருள் ஆகாதா? இல்ல சார், ஒரு பெருசு பொருள் ஆகல. இன்னைக்கு யாருமே அதை பத்தி எல்லாம் பெருசா கருத்து எல்லாம் ஒன்னும் சோசியல் மீடியாலையும் சரி, மீடியாலையும் சரி, யாரும் அதை பத்தி எல்லாம் பெருசா ஒண்ணு கருத்தே பேசல. நீங்க உண்மையிலேயே கரப்ஷன் எங்க இருக்கு நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க உத்தரப்பிரதேசுக்கும் பீகாருக்கும் மத்திய பிரதேசுக்கு தான் போகணும். நீங்க அங்க பல ஊழல்கள் வெளியில வராமலே மறைக்கப்பட்டது. நீங்க வியாபம் ஊழல் மத்திய பிரதேசத்துல வெறும் பிரபலமான ஊழல், அதுல பல பேர் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டார்கள் முத கொண்டு இருக்காங்க. அதே மாதிரி நீங்க இந்த ட்ரக்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசணும்னா நீங்க குஜராத்துக்கு தான் நீங்க போகணும். ஏன்னா குஜராத் தான் அதானியினுடைய துறைமுகம் தான் கேபிட்டல் ஆஃப் ட்ரக்ஸ்ன்றத பல பேர் ரெகனைஸ் பண்ணிட்டாங்க. அதனால தமிழ்நாட்டுல சிஎம்சி திருப்பி இந்த கரப்ஷன் இந்த மாதிரி விஷயங்களை திருப்பி பேசுறதுனால எந்த பயனுமே இல்ல. தமிழ்நாடு பொருளாதாரத்திலும் சமூக கல்வியிலையும் மிக முன்னேறிய மாநிலமா இருக்கு. அதாவது மோடி தமிழ்நாட்டுக்கு பாடம் எடுக்கிற இடத்துல தமிழ்நாடு இல்லைன்ற அதுதான் நான் சொல்றேன். நீங்க நரேந்திர மோடியோ பாஜக சார்ந்த தர்மேந்திர பிரதானோ அல்லது பியூஷ் கோயலோ தமிழ்நாடு தமிழர்களுக்கு பாடம் எடுக்கிற இடத்துல இவங்க இல்ல. சார், நாங்க சொல்றத கேட்கறதுல நீங்க இருக்கீங்க. இல்ல, இந்தியாவிலேயே நகர்மயமாதல் அதிகமாக நடைபெறுகிற மாநிலம் தமிழ்நாடு. ஆனால் அந்த தமிழ்நாட்டில் தான் இன்றைக்கு போதைப் பொருட்களுடைய
கலாச்சாரம் பொது பொருட்களுடைய புழக்கம் என்பது பேர் ஆபத்தாக அச்சுறுத்தலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நடக்கிற நிகழ்வுலாம் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். வர்ற ஊடகங்கள் வர செய்தியின் அடிப்படையிலே இன்னைக்கு சட்டம் ஒழுங்குக்கு இன்னைக்கு பெரம்பலூரில் திருமாந்துறையில் காவலர்கள் மீது நாட்டு வெடிகுண்டை வீசி ஒரு குற்றவாளியை தப்பிக்கிறதுக்கு வைக்கிறதுக்கான முயற்சி நடந்திருக்கு. காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல, இன்னைக்கு நடந்திருக்குல்ல நம்ம பேசிட்டு இருக்க நேரத்தில். சார், அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கின்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை வந்து நீங்க ஒட்டுமொத்த மாநிலமே இப்படிதான் முத்திர குத்துறதுக்கு பாத்தீங்களா? இதுதான் தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு எதிரான ஒரு நடைமுறைன்னு நான் பாக்குறேன். அதாவது நீங்க சட்டம் ஒழுங்கு வந்து நீங்க வந்து பர்ஃபெக்டெல்லாம் வச்சிருக்க முடியாது. ஒரு சில இடங்களில் சில தவறுகள் நடக்கும். அதை கட்டுப்படுத்த காவல்துறை இருக்குது, உளவுத்துறை எல்லாம் இருக்கு. அதை மீறிதான் நடக்குது. இது வந்து யூபி பீகார் நடக்காமலாம் இல்ல, இங்கே நடந்துட்டு தான் இருக்கு. அப்போ இங்க வந்து அதை கட்டுப்படுத்த அரசு முயற்சிக்கிறீங்க. ஆனா நீங்க ஒட்டுமொத்தமா தமிழ்நாடே இப்படிதான், தமிழர்களே இப்படிதான், தமிழ்நாடு அரசே இப்படிதான், நீங்க தமிழர்களே நீங்க ஸ்டாம்ப் பண்ண பாக்குறீங்களே, அங்கதான் உங்களோட அரசியல் வந்து அரசியல் சித்து விளையாட்டுகளை வந்து எக்ஸ்போஸ் ஆகுதீங்க. இல்ல தமிழ்நாட்டில் மோசமான நிலை இருக்கு, அதிலிருந்து பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு ஆட்சியை நாங்க கொடுப்போம்னு பிரதமர் சொல்றாரு. சார், இந்தியாவிலேயே வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான நகரம் சென்னை நகரம், இந்தியாவிலே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடுன்னு பல அறிக்கை வந்துருச்சு. பல ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் பல டேட்டாவும் பல சர்வேவும் சொல்லுது. இவங்க யாருக்கு அதுல இவங்க பூசுத்த முயற்சி பண்றாங்கன்னு எனக்கு தெரியலங்க. நான் திருப்பியும் சொல்றேன், இந்த என்டிஏ என்பது முழுக்க முழுக்க அது ஒரு ஜாதி கூட்டணி, அதை தாண்டி வேற ஒண்ணுமே கிடையாது. அது ஒரு சில ஜாதி வெறிகளுடைய கட்டமைப்பை உருவாக்க நினைக்கிறாங்க. அது அதிமுக பலியா இருக்கிறது. ஜாதி சமூகம் சார்ந்து இயங்குகிற கட்சிகளோ அமைப்புகளோ இல்லவே இல்லையாங்க. சரி, இங்க அந்த மாதிரி இல்ல. திமுக கூட்டணி இல்ல, ஜாதியை மையப்படுத்தி அரசியல் செய்கின்ற எந்த கட்சிகளும் இல்ல. இங்க சமூக நீதி அரசியல் தான் பேசுறோம் நாங்க. இங்க ரெப்ரசன்டேஷனல் பாலிடிக்ஸ் நாங்க பேசுறமே தவிர காஸ்ட் பாலிடிக்ஸ் நாங்க பேசல. அந்த பக்கத்துல என்னால பட்டியலிட முடியும் யார் யாரெல்லாம் அவங்க வந்து ஜாதி வெறியை தூண்டுகின்ற கட்சிகளை இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் கூட்டணியில மேடையில வந்து மோடி கூட கட்சிகளை மக்கள் பாத்துக்குவாங்க. எந்தெந்த கட்சி எந்தெந்த அடிப்படையில் செயல்படுது என்பதை நம்ம அடுத்த சுற்றுல விரிவா பேசலாம். இனியன் திரு நம்பிநாராயணன் பாஜகவுடைய செய்தி தொடர்பாளர், அவர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறது அரசியல் ரீதியாக எடுத்துக்கிட்டா, பத்திரிகையாளர் இருக்கிற சோமு என்ன சொல்றாரு அப்படின்னா, இவ்வளவு பிரச்சனைகள் சிஎம்சி அவர் ஆமாங்கிறார். அதே போல அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போராட்டம், அவங்க புதுசா எதையுமே கேட்கல. நீங்க 2021 சொன்னதை இப்ப செய்யுங்கன்னு தான் கேட்குறாங்க. சொன்ன வாக்குறுதிகள் கூட நிறைவேற்றாத இந்த அரசு எப்படி எல்லா இடத்துலையும் முன்னிலையில் இருக்கு? இங்கோ நடக்கிற தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லாத ஏதோ அங்கொண்டு இங்கொண்டு நடக்கிற குற்றச்சாட்டு என்று நீங்கள் குற்றங்கள் என்று கடந்து போறது சரியாது? இல்ல, நானு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையே வந்து நான் நியாயப்படுத்தல. அது நடக்குதுன்றத நான் ஏத்துக்கிட்டேன். அந்த பெருந்தன்மை எனக்கு இருக்கு. அது அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்குது. அது தமிழ்நாட்டோட நீங்க ஜென்ரலைஸ் பண்ணாதீங்க, பொதுப்படுத்தி பார்க்காதீங்க, தமிழ்நாடே இப்படித்தான் இருக்கு அப்படின்ற சொல்லிடாதீங்கன்றதான் என்னோட பாயிண்ட். ஒண்ணு. ரெண்டாவது, திமுக அரசினுடைய தேர்தல் வாக்குறுதிகள் என்பது மாநில அரசை மீறி ஒன்றிய அரசினுடைய திட்டங்களும் சட்டங்களும் வந்து சேர்ந்து செயல்பட வேண்டிய பல இருக்கு. அப்போ நீங்க வந்து ஏன் வந்து திமுக அரசு பண்ணல அப்படின்னு கேட்கிற கேள்வி நீங்க பிஜேபியும் பார்த்து கேட்கணும். நீங்க வந்து ஒன்றிய அரசினுடைய நிதி நெருக்கடி தமிழ்நாட்டுல எவ்வளவு இருக்கு, நீங்க நீட் சேர்த்து நீங்க பார்க்கலாம். நீட்லயும் ஒன்றிய அரசினுடைய ஒப்புதல் தேவைப்படுது. அப்போ எல்லாத்தையுமே மாநில அரசு செஞ்சிட முடியாது, அதுல ஒன்றிய அரசினுடைய ஒப்புதல் தேவைப்படுது. அந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது போடுறது யாரு? இல்ல சார், இங்க தமிழ்நாட்டுக்கு வந்து சேர வேண்டிய பல நிதிகளை வந்து இன்னைக்கு பெண்டிங் இருக்கு. இன்னைக்கு பல திட்டங்களை வந்து தமிழ்நாடு அரசால நடைமுறைப்படுத்த முடியல. நம்ம அதை புதிய கல்விக் கொள்கையில நம்ம பார்த்தோம். அதை நீங்க நான் புதிய கல்விக் கொள்கை கையெழுத்து போட்டாதான் நான் நிதி கொடுப்பேன் அப்படின்னு ஒரு ஒன்றிய அமைச்சரே வந்து சொல்றாரு நாடாளுமன்றத்துல, மக்களவையில. அப்போ இதுதான் வந்து பாஜகவுடைய லட்சணமாக இருக்கிறது. இதுக்கு அதிமுக துணை போகிறது. தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்கு எதிராக பாஜக அதிமுக செயல்பட்டு இருக்கு இந்த 5 ஆண்டுகளுக்கு. நீங்க அந்த உரிமையை நீங்க கொடுத்திருந்தீங்கன்னா திமுக நீங்க சொல்றபடி திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில கூடிய எல்லா வாக்குறுதிகளையும் 5 ஆண்டு நிறைவேற்றிருக்க முடியும். இன்றைய அப்பவும் கூட 80% நிறைவேற்றியாச்சு. தமிழ்நாடு அரசினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டிருக்கூடிய பல வாக்குறுதிகளை 80 விழுக்காடு வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றி விட்டது. 20% பெண்டிங் இருக்கிறதா சொல்றாங்க. சாமானியன் பார்வையில கேட்கிறேன், பொங்கலுக்கு ஒரு குடும்ப அட்டைக்கு 3000 ரூபாய் கொடுக்கறதுக்கு நிதி எங்கேருந்து வந்துச்சு? மகளிர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்கறதுக்கு நிதி எங்கேருந்து வருது? பல விழாக்கள் ஆடம்பரமாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது, அரசு விழாக்கள். அதற்கெல்லாம் நிதி எங்கேருந்து சார் வருது? அப்ப நிதி நெருக்கடி எல்லாம் இல்லையா? அது பற்றாக்குறை பிரச்சனை இல்லையா? இல்ல சார், அது வந்து எப்பவுமே நடக்கின்ற விஷயங்கள். அது நீங்க பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுக்கறதோ இல்ல வந்து மத்த பண்டிகைகளுக்கு கொடுக்கறதோ, இது வந்து எப்பவுமே வந்து ரிசர்வ் ஃபண்ட் இருக்கும் அரசாங்கத்துக்கு நடத்துறதுக்கு. இது நமக்கு தேவையில்லை. நீங்க நீண்ட நெடிய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இருக்குல்ல, அந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்கான பட்ஜெட்ல அலோகேஷன் நம்ம கிட்ட, அதுக்கான ரிசோர்சஸ் இருக்கா, அதுக்கான வளங்கள் நம்ம கிட்ட இருக்கா அப்படின்னா அது கொடுக்க வேண்டிய இடத்துல ஒன்றிய அரசு தான் இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டுடைய பல வருவாய்க்கான சோர்சஸ் வந்து ஒன்றிய அரசு பிடிங்கிருச்சு.
அப்ப வந்து உங்களுக்கு நீங்க ஏன் அதை பண்ணலன்னு கேட்கிற கேள்வி நீங்க பிஜேபியை பார்த்து கேட்கணும். இந்த கேள்வி யார் கேட்கறாங்களோ அவங்க நியாயமா பேசுறாங்கன்னு அர்த்தம் இங்க ஒண்ணு. ரெண்டாவது வந்து நான் இன்னொன்னு பாயிண்ட் மென்ஷன் பண்ண விரும்புறேன். இது ஒரு பொருந்தாத கூட்டணி. என்டிஏ கூட்டணி என்பது ஒரு பொருந்தாத கூட்டணி. இது அதுல வந்து எல்லா கட்சியுமே பிச்சுக்கிட்டு போன கட்சி. பாமக ஒரு பக்கம் பிச்சுக்கிட்டு போன கட்சி, அமமுக அதிமுக வந்து பிச்சுக்கிட்டு போன ஒரு கட்சி. அது இன்றைக்கு சேர்ந்திருப்பதாக சொல்றாங்க. ஆனா அவன் உண்மையிலே மனதளவுல எத்தனை பேர் சேர்ந்திருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அவரோட சுயநலத்துக்காக டிடிவி சேர்ந்திருக்கிறாங்க. இப்படி பல பேரை பட்டியலிட முடியும். அதுல அந்த கூட்டணி எஃபெக்டிவ்னு நினைச்சாங்கன்னா அதை விட வந்து அறியாம எதுவும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இனியன், உங்களுடைய நிறைவு கருத்து. அரசு சரியா கேட்டு செயல்படல சொல்றாங்க. நிறைவு கருத்து சேர்த்து நேரம் இல்ல. நிறைவு பகுதி இல்ல சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட்டோ ரயில்வே ஸ்டேஷன்ஸ் ஏர்போர்ட்ஸ் என்னமோ பிஜேபி ஆட்சியில கட்டின மாதிரி அவர் பேசுறாரு. இதெல்லாம் 70 ஆண்டுகால சுதந்திர இந்தியாவில காங்கிரஸால் கட்டமைக்கப்பட்ட உள்கட்டமைப்பு வசதிகள். நேத்து என்னமோ மோடி வந்து கட்டி இதெல்லாம் வைக்கல. ஒண்ணு. நிறைவு கருத்து ரெண்டாவது திமுக அரசுக்கு வாங்க தெரியலங்கிறார். திமுக அரசு தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதியை கேட்டுட்டு தான் இருக்குதுங்க. தர்மேந்திர பிரதான் வெளிப்படையா சொன்னாரு, நாடாளுமன்றத்திலேயே சொன்னாரு, நாங்க உங்களுக்கு நிதி கொடுக்க மாட்டோம், நீங்க இதுல பிஎம்சில கையெழுத்து போடலன்னா அப்படின்னு. அவங்க நிதி இல்ல, இது தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணம். அவங்க நிதி இல்ல. இல்ல ஒப்பந்தத்துல கையெழுத்திட்ட பிறகு அந்த கையெழுத்து இல்ல என்ன ஒப்பந்தம், ஒரு ஒப்பந்தம் போடுவோம். ஒப்பந்தத்தை கையெழுத்திட்ட பிறகு அதுல உள்ள சரத்துக்களை நிறைவேற்ற மாட்டேன்னு சொன்னா முரண் இல்லையா? எப்படி நிதி விடுவிப்பாங்க? அதான அவர் கேட்கிறாரு. இல்ல நீங்க வந்து அது தெளிவா பேச வேண்டிய ஒன்று. தமிழ்நாட்டுக்கு வந்து சேர வேண்டிய ஒரு நிதி என்று தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணம். அது அவங்க வீட்டு பணம் கிடையாது. அவங்க வீட்டு பணம் கிடையாது. நிர்மலா சீதாராமன் வீட்டு பணம் கிடையாது. தர்மேந்திர பிரதான் வீட்டு பணம் கிடையாது. சரிங்களா? தமிழ்நாட்டுக்கு பங்களிப்பு நிதி எல்லாம் வந்து விட்டது. இது பங்களிப்பு நிதி கேட்டகரியில வரவில்லை என்பதை தயவு செய்து புரிந்து. அதனால தமிழ்நாட்டுக்கு என்று சொல்லுவது பொய். தமிழ்நாட்டுக்கு என்று ஒதுக்கப்பட்ட நிதி அல்ல, நிதி அல்ல. இனியன், நிறைவு கருத்து ரத்தின சுருக்கமா இல்ல புதிய விவாதத்தை தொடங்க வேண்டாம், அதுக்கு நேரம் இல்ல. நிறைய பேசப்பட்ட விஷயங்கள் வேண்டாம். இல்ல இப்போ இல்ல இது பலமுறை ஒத்துக்கிறேன், பலமுறை பேசப்பட்ட விஷயங்கள் தான். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல புரிதல் இருக்கு. இங்க வந்து இவங்க திருப்பி வந்து பாஜக திமுக அரசு வந்து இந்த சிஎம்சின்ற மூலமாக மக்களை ஏமாற்ற முடியாதுன்றத இறுதி கருத்து. நன்றி. இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் அக்ராஸ் தமிழ்நாடு from 4.5 lakhs to 3 crores. One G Square. For details call 8939750009.